நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற விடுதலை 2 படத்திற்கு பல்வேறு பாராட்டுகள். இந்த படம் கம்யூனிசம் பேசியிருக்கிறது, இடதுசாரி தத்துவங்களை பேசியிருக்கிறது. இந்த படம் தமிழ் தேசியம் பேசியிருக்கிறது, தேசிய இனத்தினுடைய தன்னாட்சி குறித்து பேசியிருக்கிறது, தேசிய இனம்னா என்னென்னு உணர வைத்திருக்கிறது, தமிழ்நாட்டில் நடந்த இரத்தமும் சதையுமான பல போராட்டங்களை நினைவுபடுத்துகிறது, தமிழீழ தலைவரை நினைவுபடுத்துகிறது, புலவர் கலியபெருமாளை நினைவுபடுத்துகிறது, தோழர் தமிழரசனை நினைவுபடுத்துகிறது, கம்யூனிஸ்ட் தோழர்களை, கீழ்விண்மணி படுகொலைகளை, விவசாய தொழிலுடைய போராட்டத்தை என்று எல்லாவற்றையும் நினைவுபடுத்துகிறது என்று பல்வேறு தரப்பில் இந்த படம் குறித்த பாராட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த படத்திற்கு ஒரு ஆகச்சிறந்த பாராட்டை ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அந்த பாராட்டை யார் கொடுத்திருக்காருன்னா இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பாராட்டுவதும் அண்ணன் திருமாவளவன் பாராட்டுவதும் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். ஏன்னா அவங்க தமிழ் தேசிய கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர் திருமாவளவன் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்து கொண்டு போகிற சீமான் அவர்கள் அவங்க பாராட்டத்தில் பிரச்சனை கிடையாது. அர்ஜுன் சம்பத் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அர்ஜுன் சம்பத், அந்த மதத்துக்காக அரசு செய்யக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் நேரடியாக இடதுசாரி கருத்தியலை பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்தியலை பேசக்கூடிய ஒரு படத்தை ஆதரிச்சிருக்காரு. என்ன ஆதரிச்சிருக்காருன்னா, நக்சல் தீவிரவாதத்தை நியாயப்படுத்தியும் பெருமைப்படுத்தியும் வெளியாயிருக்கிற விடுதலை திரைப்பட குழுவினர் மீது ஊஃபா பாய வேண்டும், முக்கியமாக அதை வெளியிட்டிருக்கிற நிறுவனத்தின் மீது பாய வேண்டும், ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதத்தை சகஜப்படுத்துகிற இத்திரைப்படத்தின் மீது NIA கவனம் செலுத்த வேண்டும், காவல்துறையின் விசாரணை காவல் கொடுமைகளை அம்பலப்படுத்தும் மறைவில் நக்சல்வாதத்தையும் கௌரவப்படுத்துகிறார் திரைப்படத்தின் இயக்குனர். திரையரங்க பிரச்சார மேடையாக மாற்றி தமிழக இளைஞர் மத்தியில் பயங்கரவாதிகளை கதாநாயகன் ஆக்குகிறார். பெருமாளின் பயங்கரவாதத்தினால் மாவட்டங்கள் அடைந்த பின்னடைவு ஏமாறலாம். பாரதத்தின் அடுத்த ரெட் கேரிடராக தமிழகத்தை மாற்ற துடிக்கும் சக்திகளை திமுக ஊக்குவிப்பது அம்பலமாகிறது. நக்சல்வாதத்தின் கொடுமைகளை கிழக்கு மாநிலங்கள் அவலநிலையை கண்டு தமிழகம் பாடம் கற்க வேண்டும். சாலைகள் போடுவதை எதிர்த்து போராடும் அனைவரும் அயோக்கியர்களே. திரையரங்கில் கைத்தட்டி விசிலடித்து இத்திரைப்படத்தை கொண்டாடும் அனைத்து இளைஞர்களும் நக்சல்வாதத்தினால் பின்னடைவை சந்தித்த மாநிலங்களை ஒருமுறை சுற்றி பார்க்க வேண்டும். இன்று தமிழகத்தில் தினக்கூலிகளாக பணியாற்ற இடம்பெயர்ந்தவர்கள் அனைவரும் நக்சல்வாதத்தினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களை சார்ந்தவர்கள்தான். அவர்களிடம் நீங்கள் பேசும் புரட்சியை கூறி பாருங்கள். வாயில் மட்டுமல்ல, எல்லாவற்றின் மூலமாக உங்களை பார்த்து சிரிப்பார்கள். இதை விட இந்த படத்துக்கான பாராட்டு எதுவும் இருக்க முடியாது. அதாவது பிஜேபி கும்பல், RSS கும்பல், இந்த சங்கி கும்பல் கதகுறான்னா எதுவுமே தப்பு இல்லை. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லைங்கிற மாதிரி அர்ஜுன் சம்பத்தை அழுதாருன்னா எதுவுமே தப்பு இல்லை. இன்று தமிழகத்தில் தினக்கூலியாக பணியாற்றி இடம்பெயர்ந்த அனைவரும் நக்சல்வாதத்தினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களை சார்ந்தவர்கள். உத்தரப்பிரதேசக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கானே, அவன் எதனால் பாதிக்கப்பட்டான்? பீகார்காரன் தமிழ்நாட்டுக்கான அவன் எதனால் பாதிக்கப்பட்டான்? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருந்து தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கான், குறிப்பாக திரிபுராவில். அவன்லாம் எதனால் பாதிக்கப்பட்டவன்? இன்னைக்கு பிஜேபி ரூலிங் இருக்கு இல்லையா, அந்த ரூலிங் நடந்து கொண்டிருக்கிற மாநிலங்களை சார்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் அதிகமாக புழப்பு தெரிய வரான். பிஜேபியினுடைய மதவாதத்தினால, பிஜேபியினுடைய மத தீவிரவாதத்தினால, பிஜேபியோட பாசிச பாயாசத்தினால தான் வர்றான். அப்போ அதையும் அர்ஜுன் சம்பத் பேச மறுக்கிறாரு. கலியபெருமாளால் இந்த மாவட்டங்கள் பின்னடைவை சந்திச்சு தான். கலியபெருமாள் என்ற ஒரு வாத்தியார் ஒருத்தர் இந்த நிலத்தில் உருவாக போய் தான் குறைந்தபட்சமாக இங்கே சாதிய ரீதியான அடக்குமுறையை ஏவுவதற்கும், சாதிய ரீதியான அடக்குமுறை செஞ்சால் ஒரு குரல் கொடுப்பாங்க, ஒருத்தங்க எதிர்ப்பாங்க என்று கொஞ்சமாவது அந்த நிலத்தில் உருவாயிருக்குது. கலியபெருமாளும் தமிழரசனும் அந்த நிலத்தில் கொஞ்ச நாள் இன்னும் உயிரோடு இருந்திருந்தா, குறிப்பாக தமிழரசன் அவர்கள் உயிரோடு இன்னொரு 20 ஆண்டு காலம் இருந்திருந்தா தமிழ்நாட்டில் சாதி கட்சி உருவாயிருக்காரு. அர்ஜுன் சம்பத்ங்கிற அயோக்கியம் உருவாயிருக்கே மாட்டான். அண்ணன் வெற்றிமாறன் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதை விட பெரிய பாராட்டு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எதிரி பாராட்டுவதை போல ஒரு சிறந்த பாராட்டு எதுவும் இல்லை. வெற்றிமாறனுக்கு அர்ஜுன் சம்பத் எதிரி இல்லை. ஆனால் அர்ஜுன் சம்பத் ஏற்றுக்கொண்ட கருத்தியல் வெற்றிமாறனுடைய கருத்தியலுக்கு எதிர்கருத்தியல். தலைவர் யானையரவு போர்க்களம் முடிஞ்ச பிறகு அந்த போர்க்களத்தில் நின்று சண்டையிட்ட வெற்றி கண்ட பால்ராஜ் அவர்களை தலைவர் பாராட்டலை அப்படின்னு சொல்லி பால்ராஜ் வருத்தப்பட்டிருக்காங்க. எல்லாரையும் பாராட்டின
தலைவர்கள் வந்து அந்த யானையரவு போர்க்களத்துக்கு சண்டையிட்டு வெற்றி கண்ட பால்ராஜை மட்டும் பாராட்டணும்னு பால்ராஜ் அவர்களுக்கு வருத்தம். அப்போ தலைவர்கிட்ட போய் பால்ராஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாரையும் பாராட்டினீங்க, பால்ராஜை பாராட்டலை அப்படின்னோடனே அப்போ ஒரு வாக்கி டாக்கிலேருந்து ரெக்கார்ட் பண்ண ஒரு வாய்ஸ் எடுத்து தலைவர் போட்டு காட்டியிருக்காரு. வந்தது பால்ராஜ், ஒருவேளை பிரபாகரன் வந்திருந்தா நாங்கள் வந்து இந்த சண்டையில் ஜெயிச்சிருப்போம், வந்தது பால்ராஜ், அதனால் சண்டை செய்ய முடியலைன்னு சொல்லி சிங்களவன் சிங்கள மொழியில் பேசிக்கொண்டதை மொழிபெயர்த்து தலைவர் வந்து பால்ராஜ் போட்டு கேட்டுக்காரு. எதிரியே உன்னை பாராட்டிட்டான், இதை விட சிறந்த பாராட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதே போல் அர்ஜுன் சம்பத்தே பாராட்டிட்டான், மாரிதாஸே பாராட்டிட்டான். இதை விட விடுதலை படத்துக்கான வெற்றி வேறு எதுவுமே இல்லை. விடுதலை படம் சிறந்த படம், தமிழர்கள் ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டிய ஆகச்சிறந்த படைப்பு என்பதற்கு இந்த மாரிதாஸ் போன்றவர்களும் அர்ஜுன் சம்பத்து போன்றவர்களும் இந்த களவாணி கம்யூனிஸ்டுகளும் கதறுவதனாலே தெரிகிறது. இந்த படம் தமிழர்களுக்கான படம், இது தமிழ் தேசிய படம். எனக்கு விடுதலை படத்தை 2வது முறை பார்த்தேன். முதல் முறை பார்க்கும்போது ஒரு ஆர்வத்தில் இந்த படம் எப்படி வந்துக்குன்னு பார்த்தேன். 2வது முறை பார்க்கும்போது இந்த படத்தை ஒரு பாடமாக பார்த்தேன். நாம் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல், பேச மறந்த அரசியல், மறக்கடிக்கப்படுகிற அரசியல், மறுக்கப்படுகிற அரசியலை திரையில் ஒருத்தர் கொண்டு வருவதற்கான துணிச்சல் மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. இதில் என்னென்னா, ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகமும் தமிழ் இனமும் தமிழனாக தன்னை உணர்கிற ஒவ்வொருத்தனும் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. வெற்றிமாறன் அவர்கள் அடுத்தடுத்து கமர்ஷியல் படம் எடுக்கலாம், வேறு வேறு படைப்புகள் எடுக்கலாம். ஆனால் விடுதலை என்பது வெற்றிமாறனுடைய வாழ்க்கை பயணத்தில் மிக முக்கியமான படைப்பு. தமிழ் சமூகத்திற்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் தேசியத்திற்காக அவர் கொடுத்த மிகச்சிறந்த படைப்பு. இந்த படம் தமிழ் தேசியத்திற்கான படம் மட்டும்தானே இல்லை, ஒட்டுமொத்தமான தேசிய விடுதலைக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு தேசியனத்துக்கும் இந்த படம் என்பது ஒரு பாடம். இந்த படத்தில் ஒரு டிராவல் இருக்குது. ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் போகிற வாத்தியார், அப்புறம் வந்து இந்த இடதுசாரி கருத்தியலை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அதிலிருந்து வந்து நக்சல் இயக்கத்தை பின்தொடர மாதிரியும், அதுக்கு பிறகு வந்து அப்படியே அவர் வந்து தமிழ் தேசிய கருத்தை ஏற்றுக்கொண்டு திருப்பி நேரடியாக மக்களை வந்து நீங்கள் தயார்படுத்தணும், மக்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுப்பது தான் நம்மளுடைய அடுத்த கட்ட பணியாக இருக்கணும், மக்கள் தான் எல்லாத்துலேயுமே வந்து ஆயுதமாக இருக்கணும், மக்கள் தான் முக்கியம், அந்த ஆயுதம் வாக்காக கூட இருக்கலாம், மக்களே ஆயுதம் ஏந்தணும், அந்த ஆயுதம் வாக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போது இது வந்து முழுக்க முழுக்க புலவர் கலியபெருமாளுடைய வாழ்க்கை பயணம். அது அந்த பயணத்தை எடுத்துக்கிட்டாரு. முடிவை மட்டும் இயக்குனர் வந்து அவருடைய திரைக்கதையின் மூலமாக அவருடைய கதையை வந்து உள்ளே வச்சிருக்காரு. நேரடியாக புலவர் கலியபெருமாள் அங்கே மரணமடையலை, வாத்தியார் மரணமடையலைன்னா இந்த படம் வெளிவந்திருக்காது. ஏன்னா ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தவங்க வீழ்த்தப்பட்டார்கள் என்றாதான் அரசு அந்த படத்தை வெளியிட அனுமதிக்கும். அதனால் வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தை ரொம்ப தெளிவான, ரொம்ப நேர்த்தியோடு சென்சாரில் திராவிடம் என்கிற வார்த்தையை அனுமதிக்கிறது. ஆனால் தமிழ் தேசியம் என்கிற வார்த்தையவோ தேசியங்கிற வார்த்தையவோ சென்சார் அனுமதிக்கவில்லை என்றால் இந்த அரசு, இந்த அரசாங்கம், இந்த அதிகார வர்க்கம் தமிழ் தேசியத்திற்கும் தேசிய விடுதலைக்கும் எவ்வளவு எதிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கெட்ட வார்த்தைகளை அனுமதிக்கலை, கெட்ட வார்த்தைகளை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் தேசியங்கிற வார்த்தையை கூட இவங்க வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த அரசு இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய படத்தை எடுத்து அதற்குள்ள இன்னைக்கு எந்த மக்களுக்கு எந்த அரசியல் தேவை, மாரி செல்வராஜ் பேசுகிற அரசியல் என்பது வேறு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பேசுகிறார். ஆனால் அவர் தத்துவத்தின்னு பேசலை. ரஞ்சித் பேசுகிற அரசியல் என்பது வேறு, அவர் தமிழர் என்று பேசலை. 2 பேருமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் தான் பேசுகிறாங்க. வெற்றிமாறனும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் தான் பேசுகிறார். ஆனால் அவர் பேசுவது தமிழ் தேசிய அரசியல். அசுரன் படத்துடைய இறுதி காட்சியில் இந்த நிலத்தில் தான் வாழ்கிறோம், இந்த மொழியைத்தான் பேசுகிறோம், இது ஒன்று போதாதா நாம் எல்லோரும் இணைந்து வாழ்வதற்கு என்பதுதான் தமிழ் தேசியம். இங்கே அவனுடைய கதை வரலாறாக மாறுது. நம்முடைய வரலாறு கதையாக கூட வரலை. இனிமேல் குழந்தைகளுக்கு இப்போ நம்ம அக்கா மகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது நீ இந்த கதையெல்லாம் சொல்லுமா, இந்த கதை அடுத்த தலைமுறைக்கு போயிட்டோம், நமக்குன்னு ஒரு காலம் வர்ற வரைக்கும், நம்ம வரலாறு எழுதப்படுற வரைக்கும் இது கதையாக இருக்கட்டும் என்று சொல்லி சூரியனுடைய உரையாடல் மூலமாக இந்த படம் முடிக்கப்படும் போது நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு வியப்பு, ஒரு கேள்வி, ஒரு அதிர்ச்சி வருது. எவ்வளவு போராளிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த அர்ஜுன் சம்பத் போன்ற அயோக்கியர்கள், இந்த மாரிதாஸ் போன்ற அயோக்கியர்கள், இன்னைக்கு இந்த வலதுசாரி சித்தாந்தம் ஏற்றுக்கொண்ட இந்த கூட்டம் மொத்தமாக சேர்ந்து தீவிரவாதி, தீவிரவாதி தான். சுபாஷ் சந்திரபோஸ் வெள்ளக்காரனுக்கு தீவிரவாதி தான், ஆனால் இந்தியாவுக்கு ஒரு போராளி,
பகத்சிங் வெள்ளக்காரனுக்கு தீவிரவாதி தான், ஆனால் அவர் நமக்கு போராளி. அதே போல தான் முத்துராமலிங்க தேவர் இங்கே வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட ஒரு பயங்கரவாதி தான், நமக்கு அவர் தெய்வ திருமகனார். வ.உ. சிதம்பரனார் வெள்ளக்காரனுக்கு தீவிரவாதி தான், பயங்கரவாதி தான், ஆனால் நமக்கு அவர் போராளி. அதே போல தான் கலியபெருமாள் அர்ஜுன் சம்பத்துக்கு பயங்கரவாதி, தமிழ் தேசியவாதிகளுக்கு அவர் தமிழ் தேசியத்தினுடைய மூத்தவர், முன்னவர், முன்னத்து ஏறவர். இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, வலதுசாரி கூட்டம், இந்த அர்ஜுன் சம்பத்து கூட்டம், இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த படத்தை எதிர்ப்பதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அவனுக்கு இந்த கருத்தியல் பிடிக்காது, அவனுக்கு போராட்டம் புரட்சி அப்படின்னு போனாலே பிடிக்காது. ஆனால் கம்யூனிஸ்ட் கூட்டம் இந்த படத்தை எதிர்க்குது, இந்த படத்தை மீது விமர்சனம் வைக்குது. ஏன்? இன்னைக்கு இருக்க கம்யூனிஸ்ட் அத்தனை பேரும் கார்பரேட்டிஸ்டாக மாறிட்டான். அத்தனை பேருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல் அவனுக்கு ரஷ்ய ஸ்டாலினுக்கும் தமிழ்நாடு ஸ்டாலினுக்கும் வித்தியாசமே தெரியாது, ரெண்டும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் முழுக்க என்னைக்கு திமுகவில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு 22 கோடி வாங்கினானோ, என்னைக்கு திமுக 2 சீட்டு வாங்கிக்கிட்டு மண்டிட்டானோ, திமுக செய்கிற தவறுகளுக்கு துணை போனானோ அன்னைக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் யாரு? அன்னைக்கு கலியபெருமாள் இருந்த கம்யூனிஸ்ட், ஐயா நல்லகண்ணு இருந்த கம்யூனிஸ்ட், ஐயா அண்ணன் ஐயா மணியரசன் இருந்த கம்யூனிஸ்ட் வேற. அது மக்களுக்காக மண்ணுக்காக போராடிய கூட்டம். கலியபெருமாள் அவர்களே அந்த கம்யூனிஸ்டுகள் வர்க்க விடுதலையில் அவங்களுக்கான முரண் இருக்கிறது, வெறும் வர்க்க விடுதலோடு நிற்கிறாங்க. தேசியனம் குறித்த பார்வை அவங்களுக்கு இல்லை, மொழி குறித்த பார்வை அவங்களுக்கு இல்லை, இனம் குறித்த பார்வை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் வெளிவரார். அந்த படத்தில் ஒரு வசனமாக கூட வருது விடுதலை படத்தில். அது உண்மையிலேயே ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்போனால் கலியபெருமாள் அவர்கள் திராவிட கழகத்தில் பயணிக்கிறாரு, பெரியாரோடு பயணிக்கிறாரு. பெரியாரை கூட்டி திருவையாற்றில் ஆற்று மணலை தடையை மீறி கலியபெருமாள் அவர்கள் கூட்டம் நடத்தியிருக்காரு. ஆனால் அதற்கு பிறகு பெரியாருடைய முரண்பட்டு தான் வெளியே வராரு. பெரியார் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கலை, முதலாளிகளின் பக்கம் பெரியார் நின்னார் என்பது கலியபெருமாள் அவர்களுடைய புலவருடைய வாத்தியாருடைய குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு கம்யூனிஸ்டுக்கு வராரு. கம்யூனிஸ்டுகள் வர்க்க விடுதலையோடு நின்றுட்டாங்க. அடுத்த கட்டமாக தேசியன கோட்பாட்டுக்கு அவங்க வரலன்னொன்னே அதுலேருந்து வெளியே வராரு. அதுலேருந்து வெளியே வந்தால் தமிழ் தேசிய கோட்பாட்டை சாதியற்ற வர்க்க விடுதலையே தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை முன் வச்சு கலியபெருமாளும் தமிழரசனும் போராடுறாங்க. அது போராட்டம் ஆயுத வழி போராட்டமாக இருந்ததுனால அரச பயங்கரவாதமாக கருதப்பட்டு அது அழித்தொழிக்கப்படுகிறது. ஆனால் இந்த படத்தின் இறுதி காட்சியில் வாத்தியார் பெருமாள் அவர்கள் பேசுவது போல நம்மகிட்ட ஒரு லட்சியம் இருக்குது, பெரிய கனவு இருக்குது, நம்மக்கிட்ட தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவம் அடுத்த தலைமுறைக்கு வீரியமாக கொண்டு போய் சேர்க்கும். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இதை பெரிதாக கொண்டு போய் சேர்க்கும்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு யார்? அரசுக்கு, அரசாங்கத்திற்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில், எல்லா படங்கள்லையும் முதலமைச்சர் ஆக்டிவாக இருப்பது போல காட்டுவாங்க. முதலமைச்சர் தான் அதை செய்ய சொல்லுங்க, எதை செய்யணும். இந்த படத்தில் முதலமைச்சரே காட்டலை, யார் முதலமைச்சர்னு சொல்லலை அந்த காலத்தில். ஆனால் தலைமைச் செயலர்னு ஒருத்தர் இருக்கார். மொத்தம் முதலமைச்சரோட பிஏ மாதிரி காட்டுவாங்க தலைமைச் செயலரை. இங்கே தலைமைச் செயலர்னு ஒருத்தர் இருக்கார். நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான யார் இங்கே உயிரோட வாழணும் வாழக்கூடாது, யாரை கைது பண்ணணும் கைது பண்ணக்கூடாது, ஒரு செய்தி வெளிவரணுமா வரக்கூடாதா என்று எல்லாவற்றையும் தீர்மானிப்பது தலைமைச் செயலர் தான், ஹோம் செக்ரட்டரி தான் என்பதை ஐபிஎஸ் ஐஏஎஸ் தான் ஆட்சியை நடத்துகிறான் அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். ஒரு சின்ன பிசிறு கூட சொல்ல முடியாது. கியூ பிரான்சுடைய பணி என்ன, அதே போல் உளவுத்துறையுடைய பணி என்ன என்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு இந்த படத்தில் காட்சிப்படுத்துகிறது. ரொம்ப மெனக்கடை, ரொம்ப தேட. அதனால தான் 3 வருஷ பயணம், ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியை, ஒரு 50 தமிழ் தேசிய புத்தகங்களை படித்திருந்தால் நமக்கு என்ன தெளிவு கிடைக்குமோ அது இந்த ஒரு படத்தின் மூலமாக கிடைக்கிது. அது பல பேரை தூக்கத்துக்கு எடுத்திருக்கு. ஒரு பக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் கதறுது, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் கார்பரேட்டிஸ்டுகள் கதறாங்க, இன்னொரு பக்கம் கருணாநிதி கும்பல். இந்த 3மே ஒன்று தான், 3மே கிட்டத்தட்ட ஒன்று தான். கருணாநிதி கும்பல் கதறுது. ஏன் கருணாநிதி கும்பல் கதறது? படம் ரெட் ஜெயந்தி எடுத்து தான் வெளியிடுது, ஆனாலும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணல. மாமன்னனை ப்ரொமோட் பண்ண மாதிரி ஏன் விடுதலை 2 ப்ரொமோட் பண்ண முடியலை? எது தடுக்குது அப்படின்னா கருணாநிதி தனம். போராட்டம் புரட்சி தமிழர்களுக்கென்று தலைமை என்று உருவாகக்கூடாது என்பதில் கலைஞர் கருணாநிதி 2009 மட்டும் இல்லை, 1969 அப்படி தான். அவர் அவருக்கு பிறப்பிலேயே தமிழர் தமிழ் தேசியம் என்பது பிடிக்காது. தமிழ் மொழியை பயன்படுத்தி வாழலாம், தமிழ் பேசி வாழலாம், ஆனால் தமிழ் தேசியம் என்கிற வார்த்தை, தமிழ் தேசியவாதிகள் என்கிற வார்த்தை, அதே போல் புரட்சிகர போராட்டம், எவனாவது ஒரு போராட்டத்தில் தலைமைன்னு ஒருத்தன் வந்தானா அவனை முடிக்கணும். நான் சொல்லலை, புலவர் கலியபெருமாள் சொல்கிறாரு. அவருடைய சுயசரிதியாக இருக்கக்கூடிய மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன் அப்படிங்கிற நூலில் அவர் சொல்கிறாரு, திமுகவும் திமுக தலைமையும் திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும்
எப்படியெல்லாம் விவசாயியுடைய போராட்டத்திற்கு, கலியபெருமாளுடைய போராட்டத்திற்கு, தமிழ் தேசியத்திற்கு, இந்த தமிழர் புரட்சி விடுதலை படைக்கு எவ்வளவு தடை போட்டார்கள் என்பதை சொல்கிறாரு. தெரியாமல் ஒரு வெடிகுண்டு விபத்தாயிருது. அந்த விபத்தில் புலவர் கலியபெருமாள் மீது வழக்கு போடுறாங்க. ஆனால் கலியபெருமாளுடைய குடும்பத்தார் மீது இந்த வழக்கில் சம்பந்தமில்லாத தேடி தேடி வழக்கு போடுறாங்க. அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதியை சந்தித்து புலவர் கலியபெருமாள் தான் நக்சல்பார் இயக்கத்தில் உள்ளார், அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் உறவினர்களும் கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் நக்சல்பார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இல்லை, எனவே அவர்கள் பேரிலெல்லாம் காவல்துறையினர் எடுக்கும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். நீங்கள் புலவர் கலியபெருமாளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆதரவாக பரிந்து பேசி என்னிடம் வரக்கூடாது என்று கருணாநிதி கடுமையாக எச்சரித்து அனுப்பியுள்ளார். அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக கருணாநிதி இந்த எப்படியெல்லாம் இந்த போராட்டத்தை மொத்தமாக முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணார். இது 1980க்கு பிறகோ 90க்கு பிறகோ இல்லை, 69-70 அண்ணாதுரை ஆட்சி முடிஞ்சு கருணாநிதி வந்த காலகட்டத்தில் கலியபெருமாள் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அப்படி போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது தொடர்ச்சியாக கலியபெருமாள் அவர்கள் இந்த தமிழர் விடுதலை படை இது தோன்றியவே கூடாது, இப்படி ஒரு இயக்கமே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கருணாநிதி தன்னுடைய காவல்துறையை தூண்டி விட்டுருக்காரு. எப்படி இன்றைக்கி ஸ்டாலின் அரசாங்கம் விவசாயிகள் மீது இந்த எஸ்பியை வச்சுக்கிட்டு திருச்சியில் கண்காணிப்பாளரை வச்சுக்கிட்டு இப்படி நாம் தம் வச்சு அடைக்கிறலாம் உடைக்கிறலாம்னு நினைக்குதோ, அதே போல் தொடர்ச்சியாக அதிகார வர்க்கத்தை வைத்துக்கொண்டு காவல்துறை என்ன அதிகார வர்க்கத்துடைய ஏவல் கூட்டம் தானே, அந்த ஏவல் கூட்டத்தை பயன்படுத்தி அன்றைக்கே இந்த வேலையை பார்த்துருக்காரு. இன்றைக்கி விடுதலை படத்தை பார்த்த உடனே அந்த நினைவுகள்லாம் அந்த கும்பலுக்கு வந்து போகிறதுனால தான் இந்த படத்தை கொண்டாடவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் அப்படின்னு சொல்கிறது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கிறது. இந்த படம் வெறுமனையாக ஒரு டாக்குமெண்ட்ரி, வெறுமனையாக ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபிலிம் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. இந்த படம் இந்த அரசு எப்படி செயல்படுகிறது, இந்த அரசு மக்கள் மீது எப்படியெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்தும், இந்த அரசு எதை செய்தியாக்கும் எதை செய்தி ஆக்காது, இந்த அரசு முடிவெடுத்துட்டா அதை செய்தியாக மாற்றுவதற்கு என்னென்ன செய்யும், ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம் எப்படி இயங்குது. இது வெறும் 1970-80 நடந்தது மட்டும் இல்லை, இன்றைக்கு நடப்பது, இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது. மத்திய அரசு தருகிற பணத்திற்காக ஃபண்டுக்காக இவர்கள் எதையும் செய்வார்கள். அந்த தொடர்ச்சியாக அந்த தலைமைச் செயலர் பேசும்போதெல்லாம் அவர் ஒரே ஒரு வார்த்தை, அந்த மத்திய அரசு ஃபண்டு, அந்த ஃபண்டு வரணும், அந்த ஃபண்டு வரணும், அந்த ஃபண்டு வரணும் அப்படின்னு பேசுவார். அப்போ இந்த ஃபண்டுக்காக இவர்கள் எதையும் செய்வார்கள். ஒரு வெறும் பணத்துக்காக நடக்கக்கூடிய அரசு. அங்கே ஒரு இளவரசு வராரு, இளவரசின் கதாபாத்திரம் பெருமாள் வாத்தியாரை பிடிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கதாபாத்திரம் சொல்லுது, அப்போ மைண்ட்ஸ் எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்தமான திராவிட அதிமுக திமுகவுடைய எம்எல்ஏ எம்பி ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் முதலமைச்சர் அமைச்சர் எல்லாரையும் சேர்த்த குறியீடு அது. இவர்கள் பண பேய்கள், மண்ணையும் மணலையும் அள்ளி திங்கக்கூடிய பிசாசுகள் என்பதுதான் அந்த இளவரசு கேரக்டர் மூலமாக வெற்றிமாறன் அவர்கள் சொல்கிற செய்தி. அதனால தான் அவர் எந்த கட்சியும் காட்டலை. திராவிட இயக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் மக்களுக்காக மண்ணுக்காக நின்னாங்க ஒரு சிலர், அதை அவர் நியாயமாக காட்சிப்படுத்தியிருக்காரு. கம்யூனிஸ்டுகள் ஆரம்பத்தில் நின்னாங்க, ஆனால் இன்றைக்கி இருக்கவங்க இன்றைக்கி என்னவா இருக்காங்க, இன்றைக்கி இருக்க திராவிட இயக்கம் இன்றைக்கி இருக்க கம்யூனிஸ்ட்டு என்னவா இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி திராவிட இயக்கம் அது வீரமணி வீட்டு சொத்தாக மாறிடுச்சு. கம்யூனிஸ்டுகள் கோபாலபுரத்துடைய அடிவடிகளாக மாறி கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணுறான் அப்படின்னா கம்பெனியில் காசு வாங்கிட்டான்னு அர்த்தம். போராட்டத்தை அறிவிச்சிட்டான்னா காசு கேட்குறேன்னு அர்த்தம், போராட்டத்தை முடிச்சிட்டான்னா காசு வாங்கிட்டான்னு அர்த்தம். அப்படி தான் இருக்குது. அதில் அத்தி பூத்தார் போல் எங்கேயோ இந்த சாம்சங் மாதிரியான இடங்களில் ஏதோ ஒரு கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் அத்தி பூத்தார் போல் இருக்காங்க ஒரு சிலர். மற்றதெல்லாம் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் லாங் ஏகோ கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருந்துச்சான், அது மண்ணுக்காக மக்களுக்காக நின்றுச்சான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதை அவர் நேர்மையோடு வெற்றிமாறன் காட்சிப்படுத்திருக்கார். ஆனால் இன்றைக்கு இந்த காலத்திற்கு தேவையான கருத்து என்ன, இந்த நிலத்திற்கும் இந்த மொழிக்கும் தேவையான கருத்து என்ன, தேசிய சுயநிர்ணயம். அது மற்ற மொழி வார்த்தை, தன்னாட்சி, தன்னுரிமை, தேசிய தன்னுரிமை, தமிழ் தேசிய தன்னுரிமை தான் தமிழ்நாட்டிற்கான கருத்தியல் என்பதுதான் இந்த படம் பேசுவதற்கு கருத்தியல். ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியவாதிகளும் இந்த படத்தை பலமுறை பார்க்கணும். குப்பை படங்களை அதே போல் யார் யார் படங்களையோ பார்த்து ப்ரமோட் பண்ணுற நாம, இது நமக்கான படம், இந்த மண்ணுக்கான படம், இந்த மக்களுக்கான படம். இந்த படத்தை நாம் பலமுறை குடும்பத்தாரோடு, இப்போ குழந்தைகளை பார்ப்பதற்கான அனுமதி இல்லை 18+ அப்படிங்கிறனால அடல்ட் கண்டென்ட்டுன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் வருதுனால இந்த படத்தை அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒன்றும் பெரிய வயலன்ஸ் இல்லை. கேஜிஎஃப்பில் இருந்த வயலன்ஸ் இந்த படத்தில் இல்லை. சுட்டு வீழ்த்தினா 1000 பேரை
அதில் இல்லாத வைலன்ஸ் இந்த படத்தில் இருக்கா? இல்லை புஷ்பா 2ல் வந்து சரக்கு 2000 பேரை வெட்டி வீசுகிறான், அதில் இருந்த வைலன்ஸ் இதில் இருக்கா? சமீபத்தில் வந்த பிகில் படத்தில் பார்த்த வைலன்ஸோ, இல்லை வந்து பீஸ்ட் படத்தில் பார்த்த வைலன்ஸோ, கோட்டு படத்தில் பார்த்த வைலன்ஸோ இதில் இல்லையே. இது நடந்ததை எடுத்திருக்காரு. சொல்லப்போனால் வெற்றிமாறன் படங்களே ரத்தம் குறைவான படம் இந்த படம் தான். அப்படிப்பட்ட படத்தை ஒவ்வொருத்தரும் குடும்பமாக பார்த்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். அப்படின்னா இந்த படத்தை நாம் பார்க்க வைக்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி